ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஃபீச்சர் ஆஃப் மாஸ்டர் கேம்னா என்ன, GUI ஆஃப் மாஸ்டர் கேம்னா என்ன, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்னங்கிறதையும் பார்த்துருந்தோம். இதுக்கு அடுத்து நம்ம வந்து கிரியேட்டிங் ஜாமெண்ட்ரிஸ்னா என்ன, கிரியேட்டிங் 2D ப்ரொஃபைல்னா என்னங்கிறதெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். நம்ம இந்த கிரியேட்டிங் ஜாமெண்ட்ரிக்கு மட்டுமே ஒரு 8 கிளாஸ் போகணும் இல்லையா, அதனால இதை வந்து நம்ம அதாவது வரக்கூடிய கிளாஸஸில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போகிறது, அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா வியூ மோட். வியூ மோட் மீன்ஸ் நம்ம டிராயிங் வரையும் போது நம்ம டிராயிங்கை எந்தெந்த மோடெல்லாம் நம்ம வியூ பண்ணி பார்க்கலாங்கிறது தான் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபிட்னா என்ன அப்படிங்கிறதையும், நெக்ஸ்ட் ஜூம் டார்கெட் அப்படின்னா என்னங்கிறதையும், சேம் அதே டைம் ஜூம் விண்டோனா என்ன, ஜூம் செலக்டட்னா என்ன, அன்ஜூம் ப்ரீவியஸ் அப்படின்னா என்ன, அன்ஜூம்னா என்ன, டைனமிக் ரொட்டேஷன்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த கிளாஸஸ்ல பார்க்கலாம். ஓகே, இப்போ மாஸ்டர் கேம் 2018 ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ஃபைல் ஒன்று நான் லோட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஃபைல் உங்களுக்கு வந்து என்னென்னா முடிஞ்சதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். இன்கேஸ் முடியல அப்படின்னாலும் நான் வந்து இதை தனியாக வெப்சைட்டில் உடுமிங்கிற கோர்ஸ் பிளாட்ஃபார்மில் அப்லோட் பண்ணியிருப்பேன், அதில் எடுத்துக்கங்க. ஓகே, இப்போ இந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபைலை வச்சு தான் நம்ம இப்போ இந்த செக்ஷனை மூவ் பண்ண போகிறோம். நான் சொன்னேன் இல்லையா வியூ மோட் பார்க்க போகிறோன்னு. வியூ மோட் எங்கே இருக்குன்னா ரிப்பன் டேப்பில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கும். அந்த வியூ மோடுக்கு வந்துடுங்க. இதில் நம்ம சொன்ன ஜூமு ஃபிட் எல்லாத்தையுமே அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபிட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு டிராயிங்கை நீங்கள் எங்கேயாவது கொண்டு வரையும் போது நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து போய் இப்போ எங்கேயாவது வச்சுருவோம். அப்போ எனக்கு அது கரெக்டாக வரணும் அப்படின்னா நமக்கு கொடுக்கக்கூடியது தான் ஃபிட்டு இருக்கு இல்லையா. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் ஆகிடும். இந்த ஃபிட்டை நம்ம இங்கேருந்தும் எனேபிள் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நம்மளோட மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே இருக்கு இல்லையா ஃபிட், இப்படியும் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா கூட நம்ம ஃபிட்டை நம்மளோட கீபோர்டு மூலயமாவும் எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, கீபோர்டு மூலயமா எனேபிள் பண்ணுறதுக்கு Alt F1 இந்த ஷார்ட்கட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு கீபோர்டு மூலயமாவும் எனேபிள் ஆகிடும். ஏன்னு சொல்கிறேன், நம்ம கீபோர்டு மூலயமா நம்ம வந்து நம்மளோட இதை ஃபிட்டை யூஸ் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் அப்படின்னா Alt + F1. Alt F1 Alt F1ங்கிற இந்த கமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்மளோட ஃபிட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் ஃபிட்டுக்கு. நெக்ஸ்ட் வந்து விண்டோ செலெக்ஷன். விண்டோ செலெக்ஷன் அப்படின்னா என்ன, ஜஸ்ட் வந்து நமக்கு ஏதாவது டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கோம், எனக்கு அதில் ஸ்பெசிஃபைடான இந்த பாட்டு தான் எனக்கு தேவை அப்படின்னா நம்ம அந்த பாட்டை மட்டும் விண்டோ மூலயமா செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுதான் விண்டோ செலெக்ஷன். அதை எப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, உங்களோட ஒயர் ஃப்ரேம்லேயே இருக்கு இல்லையா விண்டோ மோட், இதை கிளிக் பண்ணி அப்படியே ஒரு சின்ன விண்டோ போட்டிங்கன்னா மவுஸில் அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த சைடு மட்டும் செப்பரேட்டாக ஜூம் ஆகி வந்துக்கும். இதுதான் விண்டோ செலெக்ஷன்னு சொல்லுவாங்க. இந்த விண்டோ செலெக்ஷன் நம்ம வந்து அதே மாதிரி இங்கேருந்தும் நம்மளால் எடுத்துக்க முடியும். அட் த சேம் டைம் F1 மட்டும் எம்டியாக Alt F1 கொடுத்தீங்க அப்படின்னா ஃபிட் மோட் எனேபிள் ஆகும். அதே எனக்கு Alt F1 வேணாம், ஜென்ரலாக எனக்கு F1 மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், வெறும் F1 அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா போதும், உங்களோட கீபோர்டில் F1 அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு விண்டோ செலெக்ஷன் எனேபிள் ஆகிடும். விண்டோ செலெக்ஷன். ஓகே, இப்போ வந்து விண்டோ செலெக்ஷனை எனேபிள் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். F1 கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மவுஸோட கர்சர் பார்த்தீங்களா ப்ளஸில் இருக்கும், அப்படியே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக விண்டோ செலெக்ஷன் எனேபிள் ஆகிடும். இதுதான் விண்டோ மோட். நெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா அன்ஜூம், ஜூம் 80% ஒன்று இருக்கும். இது என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ இருக்கிற இந்த ஸ்க்ரீனில் இந்த டிராயிங் இருக்கு இல்லையா, இந்த டிராயிங்கு எனக்கு வந்து 50% தெரிஞ்சால் போதும், இருக்கிற ஷேப்லேருந்து 50% தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்ஜூம் 15 கொடுத்தீங்கன்னா இருக்கிற ஷேப்புக்கு 50% வந்துடும். அதே அன்ஜூம் 80% கொடுத்தீங்கன்னா 80% உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகேவா, அந்த கான்செப்டில் தான் இது ஒர்க் ஆகும். நீங்கள் திருப்பி இதை அன்ஜூம் 80% கொடுத்தீங்கன்னா இருக்கிறதுலேருந்து இன்னும் கொஞ்சம் 80%, அதாவது 20% உங்களுக்கு வந்து மைனஸ் ஆகி இது தெரியும்.
அதே இதை கொடுத்தீங்கன்னா இப்போ இருக்கிற உங்களோட ஸ்க்ரீனில் இப்போ இந்த டிராயிங் இருக்கு இல்லையா, இந்த டிராயிங் எவ்வளோ சைஸில் இருக்கோ அந்த சைஸை விட நீங்கள் இப்போ 15 கொடுத்தீங்கன்னா அதுக்கு பாதியாக சின்னதாக மினிமைஸ் ஆகி உங்களுக்கு தெரியும். தெரியுதா? மினிமைஸ் ஆகி தெரியும். இதுதான் அன்ஜூம் ஜூமுக்கான டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஓகே, இதாங்க விண்டோ செலெக்ஷன், ஃபிட்டு, அன்ஜூம், ஜூம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நம்ம போகும்போது இங்கே எதுவும் இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். அதாவது இங்கே இருக்க இதெல்லாம் ஒயர் ஃப்ரேம், டிம்மர், நோ ஹிடன், அவுட்லைன், ஷேடட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா ஒரு டிராயிங் வரைஞ்சிருக்கீங்கன்னா அதை எந்தெந்த மாதிரிலாம் நம்மளால பார்க்க முடியுங்கிறது தான் இதோட மெத்தட்ஸ். அதை நீங்கள் இங்கேருந்து எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா இங்கே உங்களோட ஸ்டேட்டஸ் பாரில் தோலை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுலேருந்து கூட நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்டேட்டஸ் பார்லேயே கூட அவங்க இங்கே கொடுத்துருப்பாங்க. ஒரு எடுத்து காட்டுறோம் பாருங்க, இது தெரியுதா, இது எல்லாமே நீங்கள் இங்கேருந்து கூட எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ அந்த இதை பார்த்தீங்கன்னா இங்கே இது இருக்கு இல்லையா, இதுதான். இப்போ இந்த டிராயிங்கை நான் வெறும் எனக்கு இந்த ஹேட்ச் இந்த கலர்ஸ்லாம் இல்லாமல் வெறும் ஒரு 2D லைன் டயக்ராமாக பார்த்தா எனக்கு வேணும் அப்படின்னா கூட நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த டிராயிங் இருக்குது, எனக்கு இந்த டிராயிங் வந்து நான் 2D லைன் டயக்ராமாக பார்க்கணும் அப்படிங்கிறப்ப இங்கே இருக்கு இல்லையா ஒயர் ஃப்ரேம் மோட் அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த ஷேட்ஸ் கலர்ஸ்லாம் இல்லாமல் வெறும் 2D லைனில் எப்படி பார்த்தா நமக்கு தெரியும் அதே மாதிரி தெரியும். இதுலேயே பார்த்தீங்கன்னா செகண்டாக ஒன்று இருக்குது டிம்முடு அப்படின்னா நமக்கு அந்த ஷேடோலாம் வந்துடும், ஆனால் கொஞ்சம் டிம் கலரில் தெரியும். தெரியுதா? டிம் கலரில் தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோ ஹிடன். இது என்ன அப்படின்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுங்களா, நான் ஒயர் ஃப்ரேமில் வச்சிருக்கப்ப இங்கே ஒரு சர்க்கிள் இருக்கா, ஆனால் அந்த சர்க்கிளே ஒரிஜினல் வியூவில் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியல. அப்போ அது என்ன அப்படின்னா எனக்கு பேக் சைடு வியூலேருந்து ஒரு சின்ன ஸ்லாட் மாதிரி விழுந்திருக்கு அந்த சர்க்கிள் ஷேப்புக்கு. அப்போ அது எனக்கு இங்கே ஒயர் ஃப்ரேமில் இருக்கும்போது தெரியுது. ஓகேவா? இந்த தெரிகிறது தான் நமக்கு வந்து இப்போ எனக்கு தெரிய வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த நோ ஹிடன் மோடை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சர்க்கிள் தெரியாது, எம்டியாக டிம்மட் ஷேப்பில் ஷேடடாக மட்டும் தான் தெரியும். இதான் நோ ஹிடன் மோட். இது என்னன்னா ஷேடட் வித் எட்ஜஸ். இங்கே இருக்கு பார்த்தீங்களா, நம்ம இப்போ இது மூணுமே முடிச்சிருந்தோம். நெக்ஸ்ட் இங்கே இருக்கு பாருங்க, அவுட்லைன், ஷேடட். இதில் தான் ஷேடட் வித் எட்ஜஸ் அப்படின்னா ஷேடிங்கும் இருக்கும் ப்ளஸ் அந்த கருப்பு கலர் டார்க்காக தெரியுது பாருங்க. இப்போ இங்கே உள்ளது பாருங்க, ப்ரீவியஸை இங்கே எங்கேயுமே டார்க் லைன் இல்லையா அந்த அவுட்டரில், ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அவுட்டரில் டார்க் லைன் தெரியுதா, அதான் ஷேடட் வித் எட்ஜஸோட நமக்கு காட்டுறது, ஷேடட் வித் எட்ஜஸ். நெக்ஸ்ட் இருக்கிறத ஷேடட், இது வந்து அந்த எட்ஜஸ்லாம் இல்லாமல் வெறும் ஷேடிங் மோடில் தெரியும், ஃபார் ஷேடிங் மோட். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லுயன்சி. இது என்ன அப்படின்னா நமக்கு வந்து உள்ள ஒரு மிரர் மாதிரி இதை வந்து ஆக்கிறோம். அப்படியே இப்போ இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்சைடில் என்னென்ன இருக்கு இந்த தெரியுதா உங்களுக்கு, இன்சைடில் அந்த ஹோல்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா, அந்த இடம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுது பாருங்க, டிரான்ஸ்லுயன்ஸாக தெரியுதா, அதுதான் டிரான்ஸ்லுயன்சி மெத்தட். இதை நம்ம திரும்ப வேணும்னா எடுத்துக்கலாம், நார்மல் வியூக்கு வச்சிடலாம். ஓகேவா? இதுதான் ஷேடட் அண்ட் இன்சிடென்ட் எஃபிஷியன்சி. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் பார்ல இங்கே வியூ ஷீட்டுன்னு ஒன்று இருக்கா, இது என்னன்னு பார்ப்போம். இப்போ இது என்ன அப்படின்னா இப்போ எனக்கு இந்த மாதிரி டிராயிங் இருக்குது, நான் வந்து ஒரு மல்டிபிள்ஸ் டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு மல்டிபிள்ஸ் டிராயிங் வரைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து இப்போ சம்டைம்ஸ் நான் வந்து வியூஸ் ஒன்னோட ஒன்று கம்பேர் பண்ணி நான் வரைகிறேன், டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஒன்னோட ஒன்று டிசைன் பண்ணோன்னா நம்ம ஒவ்வொருத்தரையுமே அந்த வியூஸுக்கு போயிட்டு நம்ம போயிட்டு ஃப்ரண்ட்டுக்கு போயிட்டு திருப்ப டாப் வியூவில் வச்சுட்டு நம்ம ஒரு டிராயிங் வரைய முடியும். நம்ம அப்போ எப்படி பண்ணிடலாம், கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு இப்போ ஃப்ரண்ட் வியூ அதிகமாக நான் வந்து கம்பேர் பண்ணுறேன், எனக்கு இந்த ஷேப் எனக்கு வேணும் அப்படின்னா அதிகமாக நீங்கள் வந்து இங்கே உங்களோட வியூ ஷீட் இருக்கு இல்லையா, இதில் பக்கத்தில் ப்ளஸ் மாதிரி இருக்கு பாருங்க, இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் போயிட்டு உங்களுக்கு என்ன வியூ நீங்கள் அதிகமாக கம்பேர் பண்ணுறீங்களோ அந்த வியூவை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஃப்ரண்ட்னா எனக்கு ஃப்ரண்ட்டுன்னு நான் ஒரு வியூவுக்கு ஒன்று கிரியேட் பண்ணி என்டரை தட்டிக்கிறேன். இப்போ எனக்கு ஃப்ரண்ட்டுன்னு வந்துட்டு இப்போ இந்த இடத்துல வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஃப்ரண்ட் வியூவை கிளிக் பண்ணிட்டு இதை ஓரளவுக்கு ஜூம் வச்சுட்டு இப்போ இந்த இடத்துலயே திரும்ப ரைட் கிளிக், அந்த வியூ கிட்டே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே சேவ் வியூ புக் மார்க் இருக்கு இல்லையா, இதை கொடுத்துங்க. இப்போ வந்து எனக்கு ஃப்ரண்ட் வியூ இங்கே எனேபிள் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வியூ ஷீட்டில் இப்போ இங்கே வந்து நான் என்ன மாதிரி வேணாலும் நான் வச்சுட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ ஃப்ரண்ட் வியூ நான் கம்பேர் பண்ணி இதோட அப்படின்னா எனக்கு ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்குங்கிறத இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ எனேபிள் ஆகிடும். இதே மாதிரி எனக்கு எந்த மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம். எனக்கு இந்த இடத்துல ஒரு ஐசோ வேணும் அப்படின்னா நான் ஐசோன்னு கொடுத்துட்டு இங்கே வச்சுட்டு ரீநேம் கொடுத்துங்க, ஐசோ கொடுத்து ஒரு என்டர். ஓகேவா? ஐசோன்னு கொடுத்துட்டு
என்டர் கொடுத்துட்டு இப்போ இதுலேயே ரைட் கிளிக் பண்ணி ஐசோமெட்ரிக் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஐசோமெட்ரிக் வியூ வந்துடும். திருப்ப அதை சேவ் பண்ணணும், மறந்துடாதீங்க. அதுக்கிட்டே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி சேவ் குயிக் ஷீட் புக் மார்க் இதை கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு சேவ் ஆகிடும். இப்போ நீங்கள் இங்கே வந்து என்ன வியூவில் வேணாலும் நம்ம ரொட்டேட் பண்ணி நார்மலில் உள்ளதில் வரைஞ்சிக்கலாம். இப்போ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டு தான் வரும். இங்கே ஐசோனா அங்கே சேவ் ஆகி வந்துருக்கும். இந்த மாதிரி வியூ ஷீட்டை ஒர்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மேனேஜர்ஸ். இது எதுக்கு அப்படின்னா அது இருக்கு இல்லையா, ஆப்ரேஷன் மேனேஜர் நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு இதில் GUI நடத்தும் போது சொல்லியிருப்பேன். அந்த இதான் இது. அதாவது நம்ம GUI அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு டிராயிங் அப்போ இது எல்லாமே காணா போயிட்டு எனக்கு வந்து எல்லாம் தவறுதெல்லாம் கிளிக் ஆகி எல்லாம் எப்படி இந்த கிராஃபிக் ஸ்க்ரீன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அப்போ இந்த வியூவில் போயிட்டு மேனேஜர்ஸில் போயிட்டு நீங்கள் எது இதெல்லாம் வேணுமோ அப்படியே இதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு இங்கே அப்படியே ஆட் ஆகிக்கிட்டே வந்துடும். இதுதான் மேனேஜர் ஃபங்க்ஷனோட வேலை. நெக்ஸ்ட் இங்கே இருக்கிறது எல்லாமே நம்மளோட வியூஸை ரொட்டேட் பண்ணுறதுக்கு நம்ம ரைட் கிளிக் பண்ணோம்னா இப்போ டாப்பு ஃப்ரண்ட்டு ரைட்டு ஐசோமெட்ரிக்னு வருது இல்லையா. டாப் மீன்ஸ் டாப் வியூ பார்க்குறது, அதே மாதிரி ஃப்ரண்ட்னா ஃப்ரண்ட் வியூ பார்க்குறது, ரைட் சைடு மீன்ஸ் ரைட் சைடு வியூவை பார்க்குறதுக்கு நம்ம ஐசோனா ஐசோமெட்ரிக். இது போக எனக்கு அடிஷ்னலான வியூஸ் பேக் சைடு லெஃப்ட் சைடு அந்த மாதிரி பார்க்கணும்னா கூட இதில் போயிட்டு ஜிவியூன்னு இருக்கு இல்லையா, இங்கே போனீங்கன்னா உங்களோட பேக் சைடு வியூ பார்க்கணும்னா பேக்கை கிளிக் பண்ணிக்கலாம், லெஃப்ட்னா லெஃப்ட், பாட்டம்னா பாட்டம், ஐசோமெட்ரிக்னா ஐசோமெட்ரிக், ட்ரைமெட்ரிக்னா ட்ரைமெட்ரிக் வியூவில் நம்ம டிராயிங்கும் பார்க்கலாம். சேம் இதே ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸ். ஓகே, சரி இந்த இடத்துல அங்கே இருக்கு இல்லையா, இந்த டாப்பு ஃப்ரண்ட் ரைட்டு ஐசோமெட்ரிக் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இங்கேயும் அதே மாதிரியே நம்ம வந்து பார்த்துக்கலாம். இங்கேயும் இதே டூல்ஸ் தான் அங்கேயும் இருக்கும். இது நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக இங்கே செட் பண்ணியிருக்காங்க. இல்லை அப்படின்னா நமக்கு ஒரிஜினல் டேரெக்டாக எடுக்கணும் அப்படின்னா கூட வியூவில் வந்து நம்ம இங்கேருந்து நமக்கு வேணுங்கிற வியூஸை பார்த்துக்கலாம். இதுதான் கிராஃபிக்கல் வியூவோட ரொட்டேஷன்ஸ். நெக்ஸ்ட் இது ஷோ அண்ட் கிரிட் மீன்ஸ் நம்மளோட இங்கே கிரிட் மோடை எனேபிள் பண்ணி அதில் நம்ம வரைஞ்சிக்கிறது. இதான் ஷோ அண்ட் கிரிட். நம்ம கிரிட் வேணும்னா யூஸ் பண்ணி கிரிட்டை யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம். ஸ்னாப் டு கிரிட் மீன்ஸ் என்ன அப்படின்னா நம்ம கிரிட்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ இங்கே கிரிட்டை நான் வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு ஒரு லைன் ஒன்று எடுக்கிறேன்னு வச்சுக்கோம். பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பாயிண்ட்ஸ் கட்டுதா, நம்ம எந்த லைனில் எந்த கிரிட்டில் ஆரம்பிச்சு எந்த பாயிண்ட் அந்த கிரிட் பாயிண்ட்ஸ்லேயே நம்மளால வரைஞ்சிக்க முடியும். அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இங்கே ஆஃப்ல இருந்தது அப்படின்னா வச்சுங்களா, நீங்கள் இங்கே ஒயர் ஃபிலிம் எடுத்து என்னதான் லைனை போட்டாலும் உங்களால் கிரிட்டை பிக்கப் பண்ணிக்க முடியும், அந்த கிரிட் பாயிண்ட்ஸை பிடிக்க முடியாது. ஸோ அதை நம்ம கிரிட்டு வச்சு நம்ம டிராயிங் வரையணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட கன்வீனியன்ட்டுக்கு நான் கிரிட்டு மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நான் கிரிட்டை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுத்து ரொட்டேஷன். இதில் ரொட்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா அதையும் பார்த்துரும். நம்ம ஒரு டிராயிங் வரைகிறோம், எனக்கு டிராயிங் வந்து ரொட்டேட் பண்ணி பார்க்குறோம் இல்லையா. இப்போ ரொட்டேட் பண்ணணும் எப்படி அப்படின்னா மவுஸை நீங்கள் உங்களோட மிடில் அந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா ரவுண்ட், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா இதெல்லாம் ரொட்டேஷன் நம்ம பார்த்துக்கலாம். மவுஸோட மிடில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எப்படி என்னமோ நம்ம ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை அது எனக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படின்னா கூட எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்காக பிக் பண்ணி அதுக்காக ரொட்டேட் ஆகும். உங்களுக்கு அது கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படின்னா கூட நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி டைனமிக் ரொட்டேஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எந்த பாயிண்டை பேஸ் பண்ணி ரொட்டேட் ஆகும்னு கேட்கும். பார்த்தீங்கன்னா பிக் ஏ பாயிண்ட் டு பிகின் டைனமிக்ஸ். அப்போ எனக்கு எந்த பாயிண்ட் நான் இந்த பாயிண்டை கிளிக் பண்ணா அந்த பாயிண்டை பேஸ் பண்ணி இப்போ அதுக்காக அது ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம டைனமிக் ரொட்டேஷன் இந்த மெத்தட்லையும் நம்ம ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். இது போக எனக்கு மவுஸ் மிடில் மவுஸை கிளிக் பண்ணால் எனக்கு ரொட்டேஷன் மோடு எனக்கு வேணாம், இது எனக்கு மவுஸ் வந்து பேன் மோடில் வேணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சாதாரணமாக நீங்கள் உங்களோட மவுஸ் மிடில் மவுஸில் கிளிக் பண்ணி ப்ளஸ் உங்களுக்கு ஷிஃப்ட்டு ப்ளஸ் மிடில் மவுஸ் அழுத்திங்கன்னா பேன் ஆகும். உங்களுக்கு வெறும் மிடில் மவுஸ்லேயே பேன் ஆகணும் அப்படின்னாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃபைலில் போயிட்டு கான்ஃபிகரேஷன் சிஸ்டத்தில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இருக்கு இல்லையா பேன், இந்த பேனை கிளிக் பண்ணிட்டு அப்ளை கொடுத்து எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ மிடில் மவுஸை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக பேன் ஆகும். இதோட ஷிஃப்ட்டை எனேபிள் கிளிக் பண்ணி நீங்கள் மிடில் மவுஸை கிளிக் பண்ணிங்கன்னா ரொட்டேட் ஆகும். நான் வந்து ஜென்ரல் மோட்லேயே அவங்க கொடுத்துருக்க மோடே எனக்கு கன்வீனியன்ட்டாக தான் இருக்குது. ஸோ ரொட்டேட் மோட்லேயே போட்டு நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இவ்வளோதாங்க வியூ மேனேஜர், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னையோட நமக்கு மாஸ்டர் கேமில் ஜென்ரலாக ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு சில இதையும் பார்த்துட்டோம். இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன வேலையை பார்க்குமே. ஒரு லைன் ஒன்று இருக்குது, நாளைக்கு நம்ம கிளாஸஸில் லைன்ஸ் வரைகிறது எப்படி, அந்த லைன்ஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ இந்த கிளாஸஸில் சும்மா ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்டர்னல் கிளாஸ் மாதிரி
இந்த மாதிரி ஒரு லைன்ஸ்லாம் வரைஞ்சிட்டோம். நமக்கு ட்ரிம்ஸ் யூஸ் பண்ணா இங்கே ட்ரிம்ல போயிட்டு நம்ம ட்ரிம்மை எடுத்துக்கிட்டு எப்படி நம்ம ட்ரிம் பண்ண போறோமோ அந்த ட்ரிம்ல நம்ம எதெல்லாம் வச்சு ட்ரிம் பண்ணலாமோ யூஸ் பண்ணி நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகேவா? டிவைட் டெலிட் மோட எனேபிள் பண்ணிட்டு நம்ம மேலே கிளிக் பண்ணோம்னா ட்ரிம் ஆகிடும். இந்த ட்ரிம்மோட மொத்த இதையுமே நம்ம வரக்கூடிய கிளாஸஸ்ல பார்ப்போம் எப்படி இருந்தது ட்ரிம் எல்லாம் ஒர்க் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ். நாளைக்கு நம்ம மாஸ்டர் கேமில் டிராயிங் வரைகிறத பற்றி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ.